ஒரு காலத்தில் ஒரு புனிதமான கிராமத்தில் விரிந்தா என்ற நல்ல மனம் கொண்ட பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகுந்த பக்தியுடன் தினமும் லார்ட் விஷ்ணுவை வழிபட்டாள். விரிந்தாவின் மனசு மிகவும் தூய்மையானது. அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருப்பாள். அவள் கணவர் ஜலந்தர் என்ற வீரன். ஆனால் அவன் அகம்பாவத்துடன் இருந்தான். ஒரு நாள் ஜலந்தர் தனது வலிமையை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். அவன் தேவலோகத்திற்கே சவால் விட்டான். இதனால் தேவதைகள் கவலைப்பட்டனர். அவர்கள் லார்ட் விஷ்ணுவிடம் உதவி கேட்டனர். விஷ்ணு பகவான் ஒரு யோசனை செய்தார். விரிந்தாவின் பக்தியே ஜலந்தரின் வலிமை என்பதை உணர்ந்தார். ஒரு நாள் விஷ்ணு ஜலந்தர் போலவே வேடமிட்டு விரிந்தாவை ஏமாற்றினார். அவள் தவறுதலாக தனது கணவரின் தர்மத்தை உடைத்தாள். அதை அறிந்தவுடன் விரிந்தா மிகவும் வருந்தினாள். அவள் விஷ்ணுவை சாபித்தாள். நீ கல்லாக மாறுவாய். அந்த சாபத்தால் விஷ்ணு சாலிகிராமம் ஆக மாறினார். விரிந்தாவின் உண்மையான பக்தியைக் கண்டு விஷ்ணு மனம் உருகினார். அவர் விரிந்தாவை ஒரு புனிதமான செடியாக மாற்றினார். அந்த செடியே துளசி செடி. அதன் பிறகு துளசி செடி வீடுகளில் புனிதமாக வைக்கப்பட்டது. விஷ்ணுவுக்கு செய்யும் பூஜையில் துளசி இலை மிக முக்கியமானதாக ஆனது. கதை தரும் நெறி. உண்மையான பக்தியும் நேர்மையும் மிகப்பெரிய சக்தி. நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எப்போதும் உயர்ந்த இடம் கிடைக்கும். தவறு செய்தாலும் உண்மையை உணர்ந்து திருந்துவது முக்கியம்.